ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சினிமா கிங் யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல 2024 வெளிவந்த இனிட் அப்படிங்கிற ஒரு பிலிப்பைன்ஸ் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஆரம்பத்துல ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் காட்டுற மாதிரி தான் காட்டுறாங்க. ஆனா படத்தோட கதை அதுவான்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா கிடையாது. இந்த படம் பார்க்கிறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதே நேரத்துல படம் முழுக்க அந்த மாதிரியான சம்பவங்கள் தான் ரொம்பவே அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான், வீடியோக்குள்ள போறதுக்கு மறக்காம ஹெட்ஃபோன்ஸ் அதே போல நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் பார்க்கறீங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படம் ஆரம்பிச்சதும் நேரடியாவே டைட்டில் கார்டு போட்டுறாங்க. அதுக்கப்புறம் டைட்டில் கார்டு முடிச்சதும் பார்த்தா ஒரு பொண்ணை கட்டுறாங்க. யாரா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டா இவ தான் நம்ம ஹீரோயின். அவ கையில ஒரு அட்ரஸ் வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா இவ எந்த ஸ்பாட்டுக்கு வரணும்னு நினைச்சாலும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறா. அங்க வந்துட்டு ஒருத்தங்கிட்ட கேட்கறா, குட் ஆஃப்டர்நூன் சார், என் பேர் லூயிசா, ஆக்சுவலி இந்த இடம் தான் சொல்லி இருந்தாங்க, நீங்க தானே ஆர்மன் அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. அதுக்கு அவன் என்ன சொல்றானா, ஆமாங்க நான் தான் ஆர்மன், நீங்க என் ஃப்ரெண்டு கால் பண்ணிருந்தாங்களே நீங்க தானே, வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க கிட்ட, ஆர்மன் இங்க எதுவும் வேகன்சி இருக்கா நான் ஸ்டே பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவன் என்ன சொல்றானா, இருக்கு உள்ள இருக்கு, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இப்போ ஈவினிங் 5 மணி ஆகுதா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க உள்ள வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த பொண்ணை அங்க ரிசப்ஷன்ல வெயிட் பண்ண சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது இந்த இடத்தெல்லாம் பாக்குது. பரவாயில்ல, நல்லா இருக்கு, இடம் பாக்குறதுக்கு அமைதியா இருக்கு, அதே நேரத்தில் பிளசண்டாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே நினைச்சிட்டே உள்ள போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த இடத்த பார்த்துட்டு இருக்கா. அப்ப இந்த இடத்துல அந்த மாதிரி யாரோ சம்பவம் பண்ற மாதிரி வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. இவளும் வந்ததும் யாரா இந்த நேரத்துல சம்பவம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா உள்ள வந்து பாக்குறா. மெதுவா கிட்ட வர அந்த சவுண்ட் அதிகமாயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அங்க ஒரு ரூம் மாதிரி இருக்கு. அந்த ரூம் திறந்து பாக்குறா. திறந்து பார்த்தா 2 பேரு செம்மையா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இவ அதை பார்த்த உடனே டக்குனு லாக் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அதை பார்த்தா இல்ல, அதனால அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி என்னதான் பண்றாங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மெதுவா கவு திறந்து எட்டி பார்த்துட்டு இருக்கா. அவனும் பார்த்தா அந்த பொண்ணை போட்டு சும்மா தாறுமாறா சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். அங்க அவங்க சம்பவம் பண்ண நம்ம ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா, அவளை மீறி அவ சவுண்ட் போடவும் ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் அவளே ஒரு கட்டத்துல உஷாராயிடுறா. ஐயோ இங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்குமே, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரிசப்ஷனுக்கு வர கரெக்டா அந்த நேரம் பார்த்து அந்த ஆர்மன் சொல்லி ஒருத்தர்னால அவன் உள்ள வரான். ஓ சாரி சார், இங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா, தப்பா எடுத்துக்காதீங்க, ஒரு சின்ன வேலை, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஏன் ஃபேன் போட்டு உட்காரலாம்ல, ஏன் அப்படியே ஹீட்லயே உட்காந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏன் அவ்வளவு ஸ்வெட்டிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேன் ஆன் பண்றான். நம்ம ஹீரோனுக்கு ஏன் அவ்வளவு வெறுத்து போச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு மட்டும் தானே தெரியும். அதுக்கப்புறம் கேட்கறான், மேடம் தப்பா எடுத்துக்காதீங்க, உங்க பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவ லூயிசான்னு சொல்ல, ஓகே லூயிசா, இங்க மொத்தம் 3 ரூமுக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க, உள்ள சம்பவம் பண்ணலாம் ஒருத்தன் அவன் வெளியே வரான். அவனை நம்ம ஹீரோயின் பாக்குறா. அவனும் நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரியா பாக்குறான். அதுக்கப்புறம் அந்த ஆர்மன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஹே காய், இவங்க புதுசா இந்த இடத்துக்கு வாடகைக்கு வந்திருக்காங்க, உங்களுடைய நெய்பர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறான். அதுக்கப்புறம் அவனும் வந்து ஹே அப்படின்னு சொல்லி கை கொடுக்க நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா, இவ்வளவு நேரம் சம்பவம் பண்ணிட்டு கை கூட கழுவாம டேரக்ட் வந்து கை கொடுக்குறான் பாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் கை நீட்டிட்டே இருக்க, சரி ஓகே வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கை கொடுக்குறா. பாக்க கியூட்டா இருக்காங்க, என்ன நீங்களும் ஸ்கூல் தானா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். அது ஹீரோயினும் ஆமா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஆர்மன் என்ன பண்றான் அப்படின்னா, சரி வாங்க உங்களுக்கு ரூம் காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். இங்க பாருங்க, இதான் ஃபர்ஸ்ட் ரூம், இப்போ நீங்க பாத்தீங்கல்ல, அவனும் அவனோட லவரும் இருக்காங்க, ஆக்சுவலி அவங்க 2 பேரும் லிவிங்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் பக்கத்து ரூம்ல எட்ரிக் ஜாஃப் அப்படிங்கிற 2 பசங்க மட்டும் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரூம் பாத்தீங்கன்னா அதான் உங்களோட ரூம், அந்த ரூம்ல ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, ஹீரோயின் அமைதியா அதெல்லாம் பாத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சொல்றான், மாசம் 2500 ரூபாய் காசு கொடுக்கணும், அது போக நாங்க பேண்ட்ரி வச்சிருக்கோம், நீங்க தனியா சார்ஜ் கொடுக்கணும் அவசியம் இல்ல, இந்த வாடகையோட சேர்த்து கொஞ்சம் காசு கொடுத்தா போதும், உங்களுக்கு ஃபுட் அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாமே ஃப்ரீயா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்மன் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அது ஹீரோயின் கொஞ்சம் அமௌண்ட் தானே கொடுக்க ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் பணத்தை எடுத்து அவங்க கிட்ட கொடுக்குறா. அதுக்கப்புறம் அவன் சரி ஓகே உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா மறக்காம எனக்கு கூப்பிடுங்க, எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ரூமுக்குள்ள வரா. ரூமுக்குள்ள வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பேக்ல இருந்து ஒரு போட்டோ எடுத்து பாக்குறா. அந்த போட்டோல பார்த்தா அவங்க அம்மாவும் தம்பி இருக்காங்க. உடனே டக்குனு திசையை கட் பண்ணிட்டு ஒரு பிளாஷ்பேக் உள்ள போயிடுறாங்க. அம்மா நீ அங்க போனா தனியா இருக்கணும், அம்மாவும் தம்பி விட்டு போறியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்க, அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, இல்லம்மா எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு, மணிலால நம்மளாம் போய் படிக்கணும் அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் ஆகும், ஆனா எனக்கு ஸ்கூல் ஃப்ரீயா கிடைச்சிருக்குமா, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, இப்பெல்லாம் எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது, நான் சீக்கிரமே ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவங்க அம்மா, இல்லம்மா எனக்கும் அதே பயம் தான், நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும், ஆனா உன்னை பிரிஞ்சு எப்படிதான் இருக்க போறணும் அப்படின்னு சொல்லி அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்றா அப்படின்னா, ஏமா நீ கஷ்டப்படுற, அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நான் என்ன நல்லபடியா பாத்துப்பேன், நான் நல்லபடியா படிச்சு பேரலானா நம்ம எல்லாரும் நல்லா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சரி அப்படின்னு சொல்ல மறுபடியும் இந்த ஃபிளாஷ்பேக் முடிச்சு நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. அடுத்த சீன் பார்த்தா நைட் ஆயிடுது. அப்ப நம்ம ஹீரோயின் படுத்துட்டு இருக்கா. அப்ப அந்த ரூமுக்குள்ள ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, அந்த ஆர்மன் சொன்னால ஆல்ரெடி ஒரு பொண்ணு தங்கி இருக்கான்னு சொல்லி அந்த பொண்ணு தான் இவ. ஹேய் நியூ ரூம்மேட்டா, ஓகே நான் தான் டயானா, நீ உன் பேர் என்ன அப்படி சொல்லி அவ கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயினும் நான் லூசி அப்படி சொல்லி அறிமுகமாக்கிறா. அதுக்கப்புறம் அவ என்ன ரூமே ரொம்ப டல்லா இருக்கு, ஒரு நிமிஷம் அப்படி சொல்லி லைட் ஆன் பண்றா. லைட் ஆன் பண்ண பிறகு பார்த்தா பார்ட்டில ஜிகுன்னு எரியும் இல்லையா, அந்த மாதிரி லைட் எரியுது. பா இப்பதான் ரூம் பாக்குறதுக்கு பளபளப்பா இருக்கு. அப்புறம்பா நீ உன்ன பத்தி சொல்ல அப்படி சொல்லி அவ கேட்க, நம்ம ஹீரோயின் அவளை பத்தி சொல்றா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு சரி ஓகேவா பசிக்குது, நம்ம டின்னர் சாப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வெளியே சாப்பிட வராங்க. வெளியே பார்த்தா அந்த பக்கத்து ரூம்ல இருக்காங்கல்ல அந்த கப்பிள்ஸ், அப்புறம் அந்த 2 பசங்க இருந்தானுங்கல்ல அவங்களும் சாப்பிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் நம்ம ஹீரோயின் அறிமுகமாயி அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த பையன் இருக்கான்ல, அதாவது இந்த ஜாண்டர் அப்படிங்கிற பையன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சம்பவம் பண்ணிட்டு இருந்தாங்களே அந்த பையனையே பார்த்துட்டு இருக்கா. அந்த ஜாண்டர் அப்படிங்கிற பையனோட பனின்னு, அதுக்கப்புறம் அந்த ஜெஸ் அப்படிங்கிற பையனோட கீழே இருக்கிற ஃபேண்ட் சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் பார்க்கறதுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கா, ஆனா அவ மனசுல நினைக்கிறது அதுக்கப்புறம் வெளியே பார்க்குற பார்வையெல்லாம் வேற மாதிரி இருக்கு.
அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா இந்த டயானா பொண்ணு இருக்கால அவளை காட்டுறாங்க. அவ நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, ஏய் இன்னைக்கு நீ ஸ்கூல் போலையா, இது நான் வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு இவன் என்ன சொல்றானா, இன்னைக்கு நான் லீவ், நீ இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர், நான் தேர்ட் இயர் இல்லையா, அதுவும் எங்களுது இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், சோ நாங்க வச்சதுதான் சட்டம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இன்னைக்கு ஒரு நாள் நான் சோலோவா போய் வெளியே ஜாலியா சுத்திட்டு வர போறேன், 6 மணி கிட்ட ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், நைட் நான் வரதுக்கு லேட் ஆகும், நீ தூங்கு, நாளைக்கு நம்ம பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா படுத்துட்டு இருக்கா. இவ படுத்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் சீன் அவங்க 2 பேரும் சம்பவம் பண்ணாங்கல்ல, அதே ஞாபகமா அவளுக்கு இருக்கு. என்னமா பண்றான், ஐயோ இத பாக்க ஒரு மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நம்ம பாத்ரூம்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள போய் கிட்டே அவளுக்கு அவ்வளவே செல்ஃபா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இவன் ஃப்ரெண்டு தேடி இந்த ஆர்மன் அங்க வரான். அவன் வந்து பாத்ரூம் டோர் திறக்க நம்ம ஹீரோன் அப்படியே மொத்தமா பாத்துறான். உடனே ஹீரோன் என்ன பண்றா அப்படின்னா டக்குனு போய் இழுத்துட்டு வந்து பண்ண ஆரம்பிச்சிடறா. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இப்படி பண்றாளே அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு சரி நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கூட கம்பெனி கொடுக்க ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் பாத்ரூம்லயே வச்சு வேற லெவல்ல சம்பவம் பண்றாங்க. இந்த சீனை பாக்குறதுக்கு சும்மா டாப் நாச்சு எடுத்து வச்சிருப்பாங்க. ஏன்னா ஹீரோனோட ஃபோர்ஸ் அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க சம்பவத்தை பண்ணி முடிக்க ஹீரோன் அவங்க கிட்ட என்ன சொல்றா அப்படின்னா, நான் தான் உன்னை அப்ரோச் பண்ணேன், நான் அக்ரி பண்ணிக்கிறேன், ஆனா இந்த விஷயத்தை மட்டும் வெளியே சொன்ன அப்படின்னா நீ என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன்னு சொல்லி நம்மள கம்ப்ளைண்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவனை மிரட்டுறா. ஹீரோயின் இந்த மாதிரி சொன்னதா அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இவ தானே அதை ஸ்டார்ட்டே பண்ணா, ஆனா இப்பயும் இப்படி பேசுறா அப்படின்னு சொல்லி அவன் ஷாக்கா பாக்குறான். ஆனா அதே நேரத்துல இல்ல நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், நமக்குள்ள நடந்தது நமக்குள்ளே இருக்கட்டும், நான் வெளியே எங்கேயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். அவன் போன பிறகு ஹீரோயின் நான் ஏன் தான் இப்படி பண்ணணும், நான் கண்ட்ரோலா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா கண்ட்ரோலே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அவ்வளவே புலம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோயின் தனியா ரூம்ல உட்காந்துட்டு இருக்கா. அப்ப அந்த டயானா பொண்ணு இருக்காளையா, நேத்து போனால அவ ரூமுக்கு வரா. ஹே லூசி, என்ன பண்ற, படிக்கிற போல அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோனும் ஆமா எக்ஸாம்ஸ் இருக்கு அதனாலதான் படிச்சிட்டு இருக்கேன், ஆமா நீ போயிட்டு வந்தல, நேத்தெல்லாம் ஜாலியா சுத்தி பாத்தியா அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. அதுக்கு அவளும் சூப்பர் பர்ஃபெக்ட் எல்லாம் ஓகே தான், ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஒரு நிமிஷம், நான் இப்ப வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது நம்ம பக்கத்து ரூம்ல இருக்கால ஜெஸ், அந்த பையன் இந்த ஃப்ளவர்ஸ் கொடுத்தான், ஆக்சுவலா உனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு போல, நீ எப்படி அவனை ட்ரை பண்றியா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயின் நீ சொல்றது எனக்கு புரியல டயானா, நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவ உன்னை லவ்லாம் பண்ண சொல்லல, அவன் நல்ல பையன் தான், என்னமோ உனக்கு மேல இன்ட்ரெஸ்ட் போல, நீ ஜஸ்ட் ஜாலியா சுத்து, நமக்கு சேஃப் தான், அது மட்டும் இல்லாம நீ நல்லா யூஸ் பண்ணிக்கலாம், உனக்கு நிறைய செலவு பண்ணுவான், பார்ட்டிஸ் அப்புறம் சாப்பாடு அதுக்கப்புறம் எஜுகேஷனுக்கு தேவையான செலவுகள் இது எல்லாத்தையும் அவன் பாத்துக்க போறான், வர்றது ஏன் நீ வேணாங்கிற அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. அது ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, நீ தான் நல்ல பையன் சொல்ற, நல்ல பையனை நம்ம ஏன் ஏமாத்தணும், ஒருவேளை அவன் லவ் பண்றான் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. அதுக்கு அவன் என்ன சொல்றானா, நீ எந்த காலத்துல இருக்க, லவ்னு அவன் சொல்லி வந்தா அதான் லவ் ஆயிடுமா, இப்ப கூட பாரு என் பாய் ஃப்ரெண்ட் ஊர்ல தான் இருக்கான், ஆனா அதுக்காக எந்நேரமும் அவங்க கூட பேசிட்டு இருக்க முடியுமா, இப்ப நாங்க படிச்சிட்டு இருக்கேன், 4 பசங்க கூட பேச வேண்டிய சிச்சுவேஷன் வரும், சோ அது வேற இது வேற அப்படிங்கிற மாதிரி இவ பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் இல்ல நீ என்ன சொன்னாலும் எனக்கு அதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல, உங்ககிட்ட அவன் பேசணும் நீ தெளிவா சொல்லிடு, அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நம்ம ஹீரோனை பார்த்துட்டு இருக்க, நம்ம ஹீரோன் போய் படிக்க ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோன் இந்த இடத்துல டைனிங் டேபிள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. அன்னைக்கு அவளும் ஹார்மோனும் அந்த பாத்ரூம் சம்பவம் பண்ணாங்கல்ல, அந்த ஞாபகமாவே இருக்கு. அதை யோசிச்சு பாக்குறா. டக்குனு இந்த கப்பிள்ஸ் இருக்காங்கல்ல அவங்க உள்ள வராங்க. அவங்க வந்ததை பார்த்து இவன் என்ன பண்றா அப்படின்னா சைட போய் ஓரமா நின்னுக்கிறா. அப்ப அந்த பொண்ணு அவள் அவர் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இப்பவே லேட் நைட் ஆயிடுச்சு, நான் ஈவினிங்கே ஊருக்கு போயிருக்கணும், நான் ஊருக்கு போயிட்டு நாளைக்கு வந்துடுறேன்டா, ஒரு நாள் தனியா இருக்க மாட்டியா, என் அப்பா அம்மா வேற கூப்பிட்டே இருக்காங்க, நான் போயிட்டு வந்துடுறேன், நீ சொன்னா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவன் என்ன சொல்றானா, இல்ல நாளைக்கு காலையில கிளம்புனா என்ன, நாளைக்கு போய் நாளைக்கு நைட் வந்துரு, உன்னை தனியா விட்டு இருக்க முடியாது பேபி அப்படிங்கிற மாதிரி தலைவர் அப்படியே கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவளும் புரிஞ்சுக்கோ பேபி, நான் போயிட்டு நாளைக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப. அதுக்கப்புறம் அவன் மெதுவா உள்ள வரான். இவன் உள்ள வர அந்த பக்கம் யாரோ முணங்குற மாதிரி சவுண்ட் கேக்குது. யாரா அந்த நேரத்துல இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தா நம்ம ஹீரோன் இருக்கால, அவன் இதை பார்த்த உடனே லூசியா நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, டக்குன்னு அவன் என்ன பண்ற அப்படின்னா கிட்ட வந்து கொஞ்சம் டைம் கூட வேஸ்ட் பண்ணாம உடனே அவன் மேல பாஞ்சிடறான். அதுக்கப்புறம் அவளும் இவனும் சேர்ந்து சும்மா வேற லெவல்ல சம்பவம் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க சம்பவத்தை பண்ணி முடிச்சதும் நம்ம ஹீரோயின் குளிக்கிறா. குளிச்சிட்டு இருக்கும்போது அழுதுட்டு இருக்கா. ஐயோ நான் அப்படி பண்ணிருக்க கூடாது, நான் ஏன் இந்த மாதிரி இருக்கேன், நான் இந்த மாதிரி பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி அவ சொல்லி அழுதுகிட்டே இருக்கா. அது போக அவளை அடிச்சு ஹர்ட்டும் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிஞ்சு அடுத்த சீன் பார்த்தா அந்த ஜஸ்ட்னு ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணால, அந்த பையன் நம்ம ஹீரோயின் முன்னாடி வரான். லூசியா ஒரு நிமிஷம், நான் கூட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் நில்ல அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு இவன் என்ன சொல்றானா, இல்ல நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி எந்த அவசியம் இல்ல, டயானா ஆல்ரெடி சொன்னா நீ எந்த தாட்ல கூட பழக போறேன்னு சொல்லி எனக்கு முன்னாடி தெரியும், அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, உனக்கும் செட் ஆகாது, நீ பார்க்க நல்ல பையனா இருக்க, நல்லா படி, மத்தபடி என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படி சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுறான். அதுக்கு அவன் இல்ல ஒரு நிமிஷம் அப்படி சொல்ல டக்குனு ஹீரோயின் திரும்பி பார்த்து உனக்கெல்லாம் நல்லா சொன்னா புரியாதா, என் கோவமா திட்டி தான் சொல்லணுமா அப்படி சொல்லிட்டு ஹர்ஷா பேசிட்டு அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா அந்த டயானாவை கட்டுறாங்க. அந்த பொண்ணு காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வர அந்த எட்ரிக் பையன் இருக்கான்ல அவன் உட்காந்துட்டு இருக்கான். அவங்க கிட்ட கேட்கறா, நீ காலேஜுக்கு போலியா, உன் ஃப்ரெண்ட் எங்க அப்படி சொல்லி கேட்க, அதுக்கு அவன் என்ன சொல்றானா, இல்ல மைண்ட் சரியில்லை, அதனால லீவ் போட்டேன், ஃப்ரெண்டு காலேஜுக்கு போயிருக்கான், சோ நான் மட்டும் தனியா தான் இருக்கேன் அப்படி சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் அவ கேக்குறா, ஓகே நீ தனியா தான் இருக்கியா, சரி நீ கமிட்டடா இல்ல சிங்கிளா அப்படி சொல்லி. அதுக்கு அவன் என்ன சொல்றானா,
சிங்கிள் தான் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அவனும் கேட்கறான் நீ கமிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இவன் என்ன சொல்றானா ஆமா நான் கமிட்டட் தான், ஆனா என் பாய் ஃப்ரெண்ட் ஊர்ல இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சரி அப்ப நீ ரூம்குள்ள வாயேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு அவர் ரூம்குள்ள போயிடுறான். ரூம்குள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்கால அவளும் ஸ்கூலுக்கு போகல, ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அவளும் அங்கே படுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஏதோ சவுண்ட் கேக்குது, என்னடா சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லி அவ எழுந்து பாக்குறா. இவ எழுந்து பார்க்கும்போது இந்த டயானா இருக்கால அந்த பொண்ணும் அந்த எட்ரிக் பையன் இருக்கான்ல அவங்க ரெண்டு பேரும் அப்படியே உள்ள வராங்க. இவங்க வரதை பார்த்துட்டு இவ ஆல்ரெடி தூங்கிட்டு இருக்க மாதிரி அப்படியே அமைதியா படுத்துக்கிறா. இவங்க பண்றத ஹீரோயின் அப்படியே ஓர கனால பாத்துக்கிட்டே இருக்கா. பார்க்க அவளுக்கு அப்புறம் சொல்லவே தேவையில்லை, அவ அவளை மீறி அப்படி இருக்கிறா. இவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் பண்ணிட்டு இருக்க, அவங்களும் அந்த பக்கம் திரும்பி பாக்குறாங்க. திரும்பி பார்த்தா இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கால, அதை பார்த்ததும் அவங்களுக்கு ஓ அவளே ஆல்ரெடி ஃபார்ம்ல தான் இருக்கா அப்படி சொல்லிட்டு அந்த டயானா பொண்ணு மெதுவா கிட்ட வந்து நம்ம ஹீரோயினையும் அவங்க கூட ஜாயின் பண்ண வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் இந்த சீன்ல பார்த்தா அந்த எட்ரிக் அப்புறம் நம்ம ஹீரோயின் அப்புறம் அந்த பொண்ணு இவங்க 3 பேர் சேர்ந்து வேற லெவலில் சும்மா விட்டு சம்பவம் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க சம்பவம் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி டல்லா உட்காந்துட்டு இருக்கா. அப்ப அந்த டயானா பொண்ணு கேட்கறா ஏய் என்னாச்சு நீ என்ஜாய் பண்ணல அப்படி சொல்லி அவ கேட்க, அது ஹீரோயின் எதுவுமே பதில் சொல்லாமே இருக்கா. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றானா ஏய் நீயே சீரியஸா இருக்க, இது ஜஸ்ட் நம்ம ஃபீலுக்காக பண்ணோம் அவ்வளவுதான், நீ ஃபீல் பண்றத பார்த்தா எனக்கே ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அமைதியா இருக்க. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா நான் முதல்ல சம்பவத்தை என் 16 வயசுல பண்ணேன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட, அதுக்கப்புறம் என் பாய் ஃப்ரெண்ட் கூட மட்டும் இல்ல அப்பப்ப தேவைப்படும் போதெல்லாம் பண்ணுவேன், இது ஜஸ்ட் ஃபீலுக்காக தான் அப்படி சொல்லி அவ சொல்றா. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை அப்படி சொல்லி சொல்ல, அதுக்கு இவன் என்ன சொல்றானா இல்ல எனக்கும் அவனை பிடிக்காது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஜஸ்ட் ஃபீல்காக தான் நம்ம இதெல்லாம் பண்றோம், மத்தபடி நீ ஏன் ஒரே ஆகுற, சரி நீ எப்ப ஃபர்ஸ்ட் பண்ண அப்படி சொல்லிட்டு இவ கேக்குறா. அதுக்கு அவன் என்ன சொல்றானா ஃபர்ஸ்ட் டைமா செகண்ட் டைமா தேர்ட் டைமா இல்ல எந்த டைம் நீ கேக்குற அப்படி சொல்லி கேட்க இவளுக்கு ஷாக் ஆயிடுது. ஏய் நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு வளர்ந்துகிட்டே நான் ஃபர்ஸ்ட் பக்கத்து வீட்டுக்காரங்களோட நெக்ஸ்ட் கிளாஸ்மேட், அடுத்து 3வது ஸ்டெப் ஃபாதர், 4வது டீச்சர், 5வது கசின் பிரதர், அதுக்கப்புறம் இன்னும் யார் பண்ணாங்கன்னு சொல்லி எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ வள ஆரம்பிச்சிடறா. இவன் இந்த மாதிரி சொல்ல அந்த டயானா பொண்ணு இருக்கால அவளுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. உடனே ஹீரோயின் வந்து ஒர்க் பண்ணிக்கிறா. நீ கஷ்டப்படாத ஃபீல் பண்ணாத உனக்கு ஒண்ணு இல்லை அப்படி சொல்லி சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்றா என்னால அந்த நேரத்துல சுத்தமா கண்ட்ரோலே பண்ண முடியாது, என்ன மீறி இது நடக்கும், எனக்கு இது வேணாம்னு சொல்லி ரொம்ப போராடுவேன், ஆனா என்னால கண்ட்ரோலே பண்ண முடியாது, என் மேல எனக்கே வெறுப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ அழுந்துகிட்டு இருக்கா. ஹீரோயின் இந்த மாதிரி சொல்ல அப்பதான் அவளுக்கு புரியுது ஓகே இவளுக்கு ஏதோ டிசீஸ் இருக்கு, நீ ஒரி பண்ணாத அப்படின்னு சொல்லி அவளை அக் பண்ணிட்டு இருக்க. இந்த சீன் அப்படி முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா இந்த டயானா ஃப்ரெண்ட் இருக்கால அவன் நம்ம ஹீரோனுக்காக இந்த டாக்டர் கிட்ட போய் பேசிட்டு வந்திருக்கா. பேசிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றா இங்க பாரு உனக்கு வந்திருக்கிறது ஒரு சைக்காலஜிக்கல் டிசார்டர், அதாவது உன்னோட கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்காது, அந்த விஷயத்துல நீ வேற மாதிரி நடந்துப்ப, சோ இதுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமா ரெக்கவர் பண்ண முடியும், நீ ஈவினிங் வா நம்ம டாக்டர் கிட்ட போலாம் சொல்லி அவ கூப்பிட. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா நீ இதெல்லாம் பண்ற எனக்கெல்லாம் விருப்பம் இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறா. அதுக்கு அவளும் இல்லடி நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, நான் சைக்காட்ரிக் கிட்ட தான் போயிட்டு வந்தேன், அவங்க தான் சொன்னாங்க இதை கண்டிப்பா கியூர் பண்ண முடியும், நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத அப்படி சொல்லி சொல்றா. அதுக்கு உடனே ஹீரோயின் இல்ல நீ தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, நான் இப்ப யாரையும் பார்க்க ரெடியா இல்ல, ஃபர்ஸ்ட் என்ன ஃப்ரீயா விடு அப்படி சொல்லிட்டு அவ கோவமா உள்ளே போயிடுறா. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோயின் தனியா படுத்துட்டு இருக்கா. இவ படுத்துட்டு இருக்கும்போது அன்னைக்கு நைட் அவங்க 3 பேர் பண்ணாங்கல்ல அது இவளுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. அது ஞாபகம் வர மறுபடியும் இவளால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்றா அப்படின்னா பக்கத்துல ஒரு பிரஷ் மாதிரி இருக்கு, அந்த பிரஷ்ஷை வச்சு அவகிட்ட அதுக்கப்புறம் என்ன பண்றா அப்படின்னா அந்த ஹார்மோன் இருக்கான்ல அவனுக்கு ஃபோன் பண்றா. ஹார்மோன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவன் வெளியே வந்திருக்கேன் என்ன பேபி அப்படின்னு சொல்லி கேட்கறான். உடனே அவன் டக்குன்னு போனை கட் பண்ணி தூக்கி போட்டு பக்கத்து ரூம்ல அந்த பசங்க இருக்காங்கல்ல அங்க இடத்துக்கு போறா. அங்க போனா இவகிட்ட ப்ரொபோஸ் பண்ணாலும் அந்த பையன் அவன் தூங்கிட்டு இருக்கான். இந்த பக்கத்துல எட்ரிக் அப்படிங்கிற பையன் தான் முடிச்சிட்டு இருக்கான். அவங்க கிட்ட நேரா போக அவன் என்னன்னு சொல்லி கேட்கறான். இல்ல தெரியல இவளே சம்பவத்தை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். இவ சம்பவம் பண்ண இவகிட்ட ப்ரொபோஸ் பண்ண வந்தால அந்த பையனையும் பாக்குறா, ஆனா அவன் தூங்கிக்கிட்டே இருக்கான். இவன் நம்ம ஹீரோயினை வச்சு சும்மா தரமா சம்பவம் பண்றான். ஏமா சம்பவம் பண்றீங்க முடிவாயிருச்சு, அந்த பக்கத்துல கூட போய் பண்ணலாம்ல, அந்த பையன் ஆல்ரெடி லவ் பண்ணிருக்கான், அதை பார்த்தா அவன் என்ன நினைப்பான், பாவமா அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும்னு தோணுது. ஆனா இவங்க அதெல்லாம் கண்டுக்காம வேற லெவலில் சம்பவம் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த சம்பவத்தை முடிச்சது நைட் ஆயிடுது. நைட் பார்த்தா அந்த லவர் பையன் இருக்கான்ல அவங்க கூட சம்பவம் பண்றா. அதுக்கப்புறம் மார்னிங் ஆயிடுது, மறுபடியும் இந்த எட்ரிக் பையன் இருக்கான்ல அவன் சம்பவம் பண்றான். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் பார்த்தா அந்த ஹார்மோன் ஊருக்கு போனான்ல அவன் வந்துடுறான். அவங்க கூட சேர்ந்து ஆஃபீஸ் ரூம்ல வச்சு சம்பவம் பண்றான். போதுமா பண்ணிக்கிட்டே இருக்க, கொஞ்சமாச்சும் பாடிக்கு ரெஸ்ட் கொடுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றதுக்குள்ள அடுத்த சீனுக்கு போயிடுறா. அடுத்த சீன் பார்த்தா மறுபடியும் நைட் ஆயிடுது. அந்த லவர் பாய் இருக்கான்ல அவன் கூட சேர்ந்து அந்த ரூம்ல சும்மா வேற லெவலில் சம்பவம் பண்ணிட்டு இருக்கா. இவங்க சம்பவம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பையனோட ஊர் போயிருந்தால அவன் வந்துடுறான். அவ உள்ள வந்து பார்க்கும்போது இவங்க 2 பேரும் பயங்கரமா சம்பவம் பண்ணிட்டு இருக்க. அவ பார்த்து டென்ஷனாக கத்த ஆரம்பிச்சிடறா. உடனே ஓடி வந்து ஹீரோன் அடிக்க ஆரம்பிக்க அந்த டயானா பொண்ணு அந்த ஹார்மன் அப்புறம் அந்த 2 பசங்க எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப ஹீரோன் அழுந்துகிட்டு இருக்கா. நீ ரொம்ப கேவலமான வடி, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் லவர் கூட பண்ணுவ அப்படின்னு சொல்லி அவ கத்திட்டு இருக்கா. ஆனா ஹீரோனால எதுவுமே பேச முடியல. அவ அப்படியே அழுந்த மாதிரியே இருக்கா. அதுக்கு அவ இன்னசென்ட் மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு என்ன கேவலமான வேலை செய்யற, சொல்லுடி நீ என் பாய் ஃப்ரெண்ட் லவ் பண்றியா, சொல்லு நான் கேட்கறான்ல நீ என் பாய் ஃப்ரெண்ட் லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி அவ கேட்டுட்டே இருக்கா. அதுக்கு இவன் என்ன சொல்றானா, நான் உன் பாய் ஃப்ரெண்ட் லவ் பண்ணல, அதே போல ஹார்மோனியும் லவ் பண்ணல, எட்ரிக்கும் லவ் பண்ணல, நான் யாருமே லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்துறா. இவன் இந்த மாதிரி சொன்னதும் ஓ அப்ப நீ எல்லாரும் கூடயும் பண்ணிருக்க, சீ நீ எவ்வளவு மோசமானோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிடறா. அவன் இந்த மாதிரி பண்ண ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோன் மயங்கியே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் அந்த ஹார்மோன் அப்புறம் அங்க இருக்கிற ஃப்ரெண்ட் 2 பேர் சேர்ந்து அவளை அங்கிருந்து வெளியே கூட்டு போயிடுறாங்க. அப்புறம் அந்த லவர் பாய் வந்து அவன் லவர் கிட்ட கன்வின்ஸ் பண்றான், சாரிமா நான் தெரியாம பண்ணிட்டேன்,
பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு, நான் இனிமே இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா மறுநாள் காலையில விடிஞ்சிருது. இந்த லவர் கப்பல்ல இருப்பாங்கல்ல அந்த பொண்ணு, அவ நான் வெளியே போறான்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறா. அதுக்கு அவன் பேப் 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 நான் இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன், என்னை விட்டு போகாத ப்ளீஸ், என் கூட வேறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்புறம் அந்த ஃப்ரெண்டு இவனோட பேர் வெளியே போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, மகாராணி பத்தியா எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வெளியே போயிட்டு இருக்கா, உனக்கு ஒன்னு நினைச்சா ரொம்ப கேவலமா இல்ல அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்க. அதுக்கு அந்த டயனா பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, இல்ல அவ இங்கிருந்து மொத்தமா போறா, ஆக்சுவலி அவ இப்ப பிரெக்னண்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. அதை கேட்டதும் இவ பாத்தியா இதான் உனோட கர்மா, இதுல யாரும் உன் குழந்தைக்கு அப்பன், நீ பண்ண தப்புக்கு இதான் உனக்கு சரியான தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அவ கரிச்சு கூட்டிட்டு இருக்கா. இவங்களாம் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோனை லவ் பண்ணாலும் அந்த பையன் அவன் ஒரு மாதிரி அழுந்த மாதிரியே பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த மாதிரி திட்டிட்டு அங்கிருந்து போக நம்ம ஹீரோ டல்லா இருக்கா. அப்ப அந்த டயனா அவளை ஆறுதல் படுத்துறா, வீடு அவ போனா போறா, அவளுக்கு என்ன தெரியும் நம்ம ஃபீலிங் பத்தி, உன்னோட சிச்சுவேஷனை யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது, நீ வா ஊருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஊருக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க அம்மா தான் அவ பாக்குறா. அவங்க அம்மா இவளை பார்க்க ரெண்டு பேரும் வேற எதுவுமே பேசிக்கல, ஒரு சின்ன அக் மட்டும் பண்ணிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட மா சாரிமா அப்படி சொல்லி அழ ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தா இந்த டயானா ஒரு டாக்டர் சொன்னால, அந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கண்டிஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றது இல்ல, இதை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், பட் இப்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருந்தா கண்ட்ரோல் பண்ணலாம், ஆனா இது இப்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கு, இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை முறை மாத்தி ஆகணும், இதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் சப்போர்ட் பண்ணி ஆகணும், தினமும் உடற்பயிற்சி பண்ணுங்க, அதே நேரத்துல மைண்ட் ஃபோக்கஸ்டா வச்சுக்கோங்க, தேவையில்லாத விஷயத்துல மைண்ட் அலபாய விடாதீங்க, அதே நேரத்துல தனியா இருக்காதீங்க அப்படி சொல்லிட்டு டாக்டர் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோனா அவளோட ஃப்ரெண்டும் பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் டாக்டர் நான் சில மெடிசன்ஸ் தரேன், இது மட்டுமே கியூர் கிடையாது, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா அதெல்லாம் சேர்த்து பண்ணணும் அப்படி சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோயின் தனியா ஒரு கார்டன்ல நின்னுட்டு இருக்கா. அப்ப பார்த்தா வயிறு பெருசா இருக்கு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாசம் கழிச்சு. கண்ணா நான் பண்ண பெரிய தப்போட விளைவு தான் இது, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், நான் இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன், இனிமே லைஃபே உனக்காக மட்டும்தான், சோ என்னோட வாழ்க்கையை நீ தான், எனக்கு எல்லாமே நீ தான் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைகிட்ட சொல்ற மாதிரி சொல்லிட்டு அவ வயித்து மேல கை வச்சு ஹீரோயின் அப்படியே மெதுவா கண் கலங்கிட்டு இருக்க இந்த படத்தை அப்படியே முடிச்சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த படம் பர்டிகுலரா அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு தரமான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.